ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்விக் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில எல்லாம் தண்ணி நிறைஞ்சு நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா தண்ணி டேங்க்கில் வந்து வழியும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் பண்ணுறது மிஷின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எளிமையான இது தான். இதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, சின்ன மினிமம் டிரான்ஸ்ஃபார்மர். இது 120 வாட்ஸ் கரண்ட்டை வந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் ஒரு ரிலே, கட் ஆஃப் ரிலே, இதுவும் 12 வோல்ட் கட் ஆஃப் ரிலே. நம்ம ரிலே வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஒரு ப்ளூ ரெட்டு லைட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செட் ஆஃபாக வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடு 3 ஸ்க்ரூ இருக்குது, அந்த சைடு கிளிப் லைன் இருக்குது. அதை நான் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் ஒன்று வேணும், கிளிப்பு மாதிரி. அதுக்கும் அந்த கிளிப்பை அதில் ஃபிட் பண்ணுறதுக்கு தான். மொத்தம் 6 ஐட்டம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இது ஒயர் ஒரு 4 மீட்ரு வாங்கியிருக்கேன். எனக்கு தேவையானது 4 மீட்ரு தான். அப்புறம் இதெல்லாம் அசம்பிள் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் நானே செஞ்சுருக்கேன். அது இந்த பாக்ஸு தான். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா 4 ஒயர் வரும். ரெட் கலர் ஒயர் 2ம் எல்லோ கலர் ஒயர் 2ம் வரும். அதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் உங்களை பார்த்து ரெட் கலர் லைனை வச்சுட்டு ரைட் சைடில் வர்றது மெயினாகவும் லெஃப்ட் சைடில் வர்றது எர்த்தாகவும் நீங்கள் நினச்சிக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம மெயின் லைனில் கொடுக்கணும். அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டாக கரண்ட்டு கன்வெர்ட் ஆகி வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் எப்படி செக் பண்ணுங்கிறதையும் இதில் போட்டிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த இது புரியும். ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் இல்லாமல் போயிடும். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் லைனில் நம்ம லைன் பண்ணிடலாம். இது எப்படி 12 வோல்ட்டாக செக் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரு, இந்த ரிலே, இந்த ஒயர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு 160 ரூபா ஆச்சு. இது எலக்ட்ரானிக்கல் கடையில் கிடைக்கும். இது கேட்டு வாங்குங்க. 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு சைடு வேலை முடிஞ்சுது. 2 சைடுமே ஒயர் இது பண்ணி டேப் அடிச்சிட்டோம். மறந்துடாதீங்க, ரைட் சைடில் உங்களை பார்த்து இருந்து ரைட் சைடில் இருக்கிறது மெயினாகவும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எர்த்தாகவும் நீங்கள் இந்த ஒயரில் நீங்கள் ஏதாவது ஒரு சைடில் டேப் அடித்து மார்க் பண்ணிக்கலாம். மாற்றி கொடுக்காதீங்க. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற லைனை அதே மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற லைனை அந்த ரைட் சைடில் இருக்கிறது மெயினாகவும் இந்த சைடில் லெஃப்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் எக்கார்ந்து கொண்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணிவிட்டு மாட்டுங்க எப்பயுமே. அதே மாதிரி இந்த பாக்ஸில் அசம்பிள் பண்ணும்போது நான் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் ஃபீஸ் வச்சு மாட்டுங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா 3 டெர்மினல் இருக்குது பார்த்திங்களா. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் உங்களை பார்த்துருக்கிறதுல அந்த 3 ஸ்க்ரூவில் காமிக்கிறதுங்க. இது ஃபஸ்ட்டு செகண்டு. இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு லைனும் இதில் ஒரு லைனும் வெளியே எடுக்கணும். இந்த 2 லைனும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பேனல் போர்டில் இருக்கிற சுவிட்சு ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற ஒரு லைனை கழட்டி இதில் கொடுத்து இன்னொரு லைனை அதில் போய் லாக் பண்ணுற மாதிரி இதுதான் கட் ஆஃப் பண்ணணும். இந்த ரிலே தான் அந்த நீங்கள் அமுக்க வேண்டிய சுவிட்சை இது கட் ஆஃப் பண்ணிக்கும். மறந்துடாதீங்க. இந்த லைன் பேனல் போர்டோட சுவிட்சு ஆஃப் சுவிட்சுக்குள்ளே போகணும். இந்த 3 லைன் வர கிளிப்பு பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ரிலேவோட இந்த 3 பின்னை குத்தணும். இந்த ஒயரில் பார்த்திங்கன்னா ரெட்டு பிளாக்குன்னு வரும். இது பார்த்திங்கன்னா ரெட்டு பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் லைட் இருக்கிற பார்த்து குத்தணும். இந்த ரெட்டு பார்த்திங்கன்னா மெயின். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த 12 வோல்டோட மெயினுக்கு இந்த ரெட்டை கொடுக்கணும். இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு இல்லைங்களா, இது ஒரு பாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பாக்ஸ்லேயே எளிமையாக செஞ்சுட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃப்ளோட்டு வாங்கினேன். இது வாங்கின ஃப்ளோட்டு எனக்கு ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. நீங்கள் ஃப்ளோட் வாங்க முடிஞ்சால் வாங்கி ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் பார்த்திங்கன்னா இதோட 2 ஒயர் நம்ம மேலே இட்டு போகிறோம் பார்த்திங்களா, அது தண்ணி படுற மாதிரி பொசிஷனில் வச்சு அந்த தண்ணி அதில் பட்டாங்க கூட கட் ஆஃப் ஆயிரும். நீங்கள் தண்ணி பட்டுதுன்னு சொல்லி நீங்கள் ப்ராப்ளம் வரும்னு நினைக்க தேவையில்லை. ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப பாதுகாப்புன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு வாங்கி பண்ணுறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கரண்ட் அவ்வளோவா வராது. அந்த கரண்ட்டு நம்ம எட்டு போகிற மேலே லைன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 2 லைனு அதையும் கூட நான் கையிலேயே தொட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தா அது தெரியும். அதில் அவ்வளோ கரண்ட்டு வராது. வெறும் 12 வோல்ட்டு தான் வரும். நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் அதில் இல்லை. இந்த வேலை செய்யும்போது ரொம்ப பொறுமையாக செய்யுங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரத்தோட எர்த்து ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதில் சென்டரில் இருக்கிற இந்த நம்ம 3 சர்க்கிளிப்பில் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற லைன் அதோட எர்த்தாகவும் அந்த எர்த்து பண்ணுற இதுலேருந்து இன்னொரு ஒயரும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை கரெக்டாக நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும்.
இந்த டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்தீங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் ரிலேலேருந்து வர சென்ட்ரல் லைனு இதுக்கும் இதுலேருந்து இன்னொரு லைனும் வெளியே வரணும். ரிலேயில் 3வது லைன் இருக்குது பார்த்திங்களா, 3வது ஒயரு, அதுவும் இதிலேருந்து எடுக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா லைனையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கட் ஆகும். அதுதான் டேங்குக்கு போகிற லைனு, டேங்கோட ஃபியூலுக்கு போகிற லைன், மறந்துடாதீங்க. மினி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா எப்படி செக் பண்ணுன்னு பார்த்துங்க. நான் இதை லைன் பண்ணி ஒரு 2 வீலரோட இண்டிகேட்ரு லைட்டு வந்து பழசு இருந்தது, அதோடய பல்பில் நான் கன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆப்போசிட்டில் எல்லோ கலருக்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு எர்த்தும் ஒரு மெயினும் கன்வெர்ட் பண்ணி எரிய வச்சேன். கரெக்டாக எரியுது, எது பீஸெல்லாம் போல் கரெக்டாக லோடு வருது. 12 வோல்ட் தான் இதில் வெளியே வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் 12 வோல்ட் லைன் இருந்தால் போதும். நம்ம இந்த ரிலே செய்கிறதே பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து ஃபியூலுக்கு வெறும் 12 வோல்ட் கரண்ட்டை மட்டும் தான் அனுப்பணும். எக்காரத்தை கொண்டும் வந்து கரண்ட்டால் நமக்கு எர்த்தடிக்கிறதோ வேறு எந்த வித பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரிலே நம்ம செஞ்சு மாட்டுறோம். டைரெக்டாக ஃபியூலில் அது போடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரிலே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் நான் வைக்க போகிறேன். இந்த ரிலேலேருந்து வர 2 லைன் பார்த்திங்கன்னா பேனல் போர்டோட சுவிட்ச் பாக்ஸுக்கு வர லைனு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து வர ஸ்க்ரூ பண்ணியிருக்கும் அந்த 3 ஸ்க்ரூவில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரைட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பச்சை லைட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ லைன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா லைன் எடுக்கணும். இது நேராக பேனல் போர்டுக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இந்த கிளிப்பு குத்துறோம் பார்த்திங்களா, இதில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் லைன் ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அந்த 12 வோல்ட்டோட ஃபஸ்ட்டில் மெயினும் செகண்டு எர்த்தாகவும், அந்த எர்த்துலேருந்து ஒரு லைன் வெளியே எடுத்துகிட்டு போயிருங்க. 3வது அந்த ரிலேலேருந்து இன்னொரு லைன் வரும் கருப்பு கலரு, அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு போகிறது. அது 2 டேங்க்குக்கு 2 டிரான்ஸ்ஃபார்மருக்கு. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் 2 பார்த்திங்கன்னா எர்த்து மெயின் இருக்குது இல்லைங்களா, லோடு கொடுக்குறது, அது 2 இருக்குது. அது நம்ம பார்த்திங்கன்னா தனியாக பேனல் போர்டில் வந்து கட் ஆஃபுக்கு அதை ட்ரிப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ட்ரிப்பில் ஒரு மெயினாகவும் ஒரு எர்த்தும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்த அந்த கீழே அந்த கட் ஆஃப் ரிலேவோட 2 லைன் தான் இது. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெட்டும் பிளாக்கும் காமிக்கிறேன். இந்த சென்சார் அந்த ஃப்ளோட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளூவும் ரெட்டும் லைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆச்சு. ஒவ்வொரு ஃப்ளோட் ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அது நீங்கள் பேனல் போர்டில் அசம்பிள் பண்ணியாச்சு. பேனல் போர்டில் செக் பண்ணலான்னு சொல்லி மெயின்லாம் ஆன் பண்ணியாச்சு. கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஸ் மீட்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 240 வந்துச்சு. போர் மோட்ரு ஆன் பண்ணி பார்த்துடலாம். மோட்டரோட லோடு பார்த்திங்கன்னா 12.5 பாயிண்ட் எடுக்குது. தெரியுதுங்களா, ஆம்ஸ் ஓடிட்டுருக்கு, மோட்ரு ஓடிட்டுருக்கு. நம்ம ரிலேவோட ஒயர் வெளியே எடுத்து வச்சுருக்கோம், இதை காமிக்கிறேருங்க. அந்த ரிலே தான், இந்த ஒயர் தான். இது கையிலையும் படலாம். கையில் 2 ஒயரும் நான் டச் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா இது டச் பண்ணுறோம், சவுண்டு அடிக்கும் லைட்டாக டர்ன்ட்டு. இந்த சவுண்டு வரும். ஆக்சுவலாக இது நம்ம பார்த்த எந்த வீடியோலையும் வந்ததில்லை. இந்த சவுண்டு வந்தால் தான் இந்த ரிலே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது.